இடுப்பு சைடு பக்கம் 2 பக்கமுமே வந்து மார்க் போட்டிருக்கிறேன். மார்க் போட்டு ஒன்றா வச்சு பின்னு வச்சுருக்கிறேன். நம்ம தையல் ஓட்டும் போது அவங்க பாருங்கள், நேராக வந்து புதுசாக கற்றுக்கணுங்கிறவங்களுக்காக தான் மார்க் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஆம்கோலில் வந்து இந்த கை வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள், கை கம்மியாக இருக்குது. இடுப்போடைய துணி ஆம்கோல் அகலமாக இருக்குது. நம்ம எந்த துணியை கரெக்டாக வைக்கணும்னா கை துணியை வந்துட்டு கரெக்டாக பார்க்கக்கூடாது. ஆம்கோலோட துணியை தான் நம்ம கரெக்டாக வச்சு ஷோல்டரில் இருந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ 3 தையல் ஓட்டிட்டு ரஃப் அடிச்சுட்டு நேராக அந்த மார்க்குக்கு நேராக வந்து தையலை ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். எந்த பக்கத்து கை தைக்கிறோமோ அந்த கையோட ப்ளவுஸை தான் அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கை குண்டாக இருக்கும், ஒரு கை மெலிசாக இருக்கும். அதனால் வந்து அந்தந்த கையை தான் நம்ம வந்து அளவு எடுக்கணுமே தவிர ரஃப் அடித்து பின்னாடி போய் ஸ்டாப் பண்ணி பக்கத்துலேயே கொண்டு வரலாம். நம்ம தையல் ஓட்டி வெளியில் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. 3 தையல் ஓட்டிட்ட பிறகு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து தையல் மட்டும் ஓட்டிடுவோம். பின்னெல்லாம் கலட்டிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் ஒதுங்குதே, இது கரெக்டான தையல் இல்லையா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நமக்கு கரெக்டான அளவு ஆம்கோலுடைய சுற்றளவு தான். பாடியை தான் நம்ம கரெக்ட் பண்ணணுமே தவிர கையை வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. நமக்கு தையல் நேராக அமைஞ்சதுன்னா போதும். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து சில பேருக்கு அந்த கட்டிங்கோட அமைப்பு வந்து முன்ன பின்ன மாறும். அதனால் ஆம்கோலில் ப்ளவுஸோடைய பீஸு ஆம்கோல் அந்த ரெண்டையும் தான் நம்ம சமமாக வச்சு தையல் ஓட்டணும். தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா 3 தையல் ஓட்டியிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். பக்கம் பக்கம் அரைஞ்சி 1/4 இன்ச்சு அகலத்துக்கு விட்டு தான் நம்ம வந்து தையல் ஓட்டுறோம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு உள்ள துணியும் சேஃபாக இருக்கும், தையலும் இருக்கும். பத்தலை அப்படின்னா கூட பிரிச்சுக்கலாம். இப்படி தான் தையல் ஓட்டணும். இந்த தையல் வந்து நீட்டாக அடைங்க, எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.